மக்களை வணக்கம். ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம் வள்ளுவன் வாக்கு ஜோதிடர் குரு எச் சந்திரன். அதாவது இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா 2026 12 ராசிகளுக்கு உண்டான பொதுவான பலன்களை பார்க்கணும். அவங்க ஜாதகத்தில் லக்னம் திசாபுத்தி தகுந்த மாதிரி மாறுபடும். இது ஒரு பொதுவான பலன் மட்டும், சரிங்களா? அதாவது முதலிடத்து என்ன ராசினா மேச ராசி. 12 ராசிகளில் முதல் ராசி செவ்வாய் வீடு. செவ்வாய் பகவான் சொந்த வீடு. அவருக்கு 2 வீடு, ஒன்று மேசம், ஒன்று விருச்சகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆண் ராசி, நெருப்பு ராசி, கோபகுணம் அதிகமுள்ள ராசி, எல்லா விஷயம் அவசரப்படுற ராசி. மேச ராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா முருகனோட அனுகிரகம் அதிகமுள்ள ராசி, சரிங்களா? அப்போது இந்த ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்குது? அப்போ முதல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்கு அதிகப்படியான திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக நடக்கும். மேச ராசிக்காரங்களுக்கு திருமணம் 2026 திருமணம் அதிகமாக நடக்கும். ரொம்ப நாள் திருமணம் தடைப்பட்டவங்களுக்கெல்லாம் மேச ராசியில் திருமணம் ஆகும். பகவான் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா விரயச்சனி. அப்போ விரயச்சனி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படியாவது விரயம் ஆகும். இப்போ நம்மளா பண்ணிட்டு நல்ல விரயம், அதுவாக ஏற்படுச்சுன்னா தேவையில்லாத விரயம். இப்போ நம்மளா என்ன பண்ணுவோம்? திருமணம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, வாகனம் சம்மந்தப்பட்டது, நகரம் சம்மந்தப்பட்டது, பொருளாதாரம் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே நம்ம செய்வோம். இப்போ நம்மளா செஞ்சுக்கிட்டோம்னா நல்ல விரயம் அப்படிங்கிறது இது. இப்போ பார்த்தீங்கன்னா வருஷ ஆரம்பத்திலேயே செவ்வாய் பகவான் உச்சம் பெறாரு. அந்த உச்சம் பெறும்போது சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் சாணம் சிறப்பாக இருக்குது, வியாபாரம் நல்லா இருக்குது, நல்ல லாபம் கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்குறவங்க தாராளமாக தொடங்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறவங்க தாராளமாக செய்யலாம். மேசராசி பெண்களுக்கு திருமணம் ஆகி அதிக நாட்கள் குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மேசராசி பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன் அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய்மை, சந்திரனோட வீடு. அப்போ அந்த 4ஆம் இடத்துல குரு போய் உச்சம் பெறாரு. அந்த குரு போய் உச்சம் பெறும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் பெண்களுக்கு உண்டு. இப்போ 2026 அதிகமாக மேசராசிக்காரங்களுக்கு தான் அதிகமாக திருமணம் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2026 மேசராசிக்கு சிறப்பாகவே இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ராக இப்போ அடுத்த செவ்வாய் தொடுவார். அப்படி செவ்வாய் தொடும்போது விபத்துகள் கொஞ்சம் உண்டு, கவனம். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்துக்கு தேவையில்லாத விரயங்கள், தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் கொடுக்கு, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்ற எந்த பிரச்சனை. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு முருகன் கோயில், 2 விளக்கு, சிகப்பு கலர் பூவு, மொட்டு துவரப்பருப்பு இல்லாட்டி நார்மல் துவரப்பருப்பு, அதை கொஞ்சம் வச்சு செவ்வாய்க்கிழமை வழிபட்டுவாங்க. உங்களோட பேரு ராசி நட்சத்திரத்தை 21 முறை சொல்லி வழிபட்டுவாங்க. வணக்கம்.